டாக்டர் ஆஃப் வேவர் அப்படிங்கிறது வேவ் பண்றது, விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எதை விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ரைட்ஸை விட்டு கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வகையில நமக்கு ரைட் கிடைக்குது, ரைட் நல்லா என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா 3 வகையில கான்ஸ்டிடியூஷன், ஸ்டாட்யூட், கான்ட்ராக்ட். இந்த 3 வகையில நம்மளால ரைட்டை கிளைம் பண்ணவும் முடியுது, ரைட்டை என்ஜாய் பண்ணவும் முடியுது. இந்த கான்ஸ்டிடியூஷன்ல எஸ்பெஷலி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் அதர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஆக மொத்தம் இந்த ரைட்ஸை நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது இல்லையா? ஸோ எனக்கு என்ஜாய் பண்ற விஷயத்த நான் வேணும்னா என்ஜாய் பண்ணுவேன், வேணாம்னா விட்டுருவேன் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். ஸோ அந்த பேசிஸ்ல இந்த ரைட்ஸ் எல்லாம் என்னால வேணும் போது என்ஜாய் பண்ணிக்கிறேன், வேணாம் போது விட்டு கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விட்டு கொடுக்க முடியும். ஆனா எக்ஸப்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தவிர்த்து எல்லா ரைட்ஸும் நம்மளால விட்டு கொடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் டாக்டரின் ஆஃப் வேவர். இந்த ரைட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுக்குள்ள வருதா இல்லைன்னா அதர் ரைட்ஸ்குள்ள வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண வேண்டிய வேலை தான் நம்ம கோர்ட்டுடையது. ஒருவேளை அதர் ரைட்ஸ்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்மளால விட்டு கொடுத்துட முடியும். இதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது முதல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்துச்சு, இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா மாறிடுச்சு. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டான இந்த ஃபண்டமெண்டல் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விடுதலை பத்திரம், நான் வந்து இந்த ரைட் இந்த ப்ராப்பர்ட்டி நான் கிளைம் பண்ண மாட்டேன், இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த விஷயம் எப்படி பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் ஆஃப் வேவர் மூலியமா தான் பண்றாங்க. இப்போ கோர்ட்டோடைய ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த செட் ஆஃப் ரைட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா வருதா இல்ல கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா வருதான்னு சொல்லி செக் பண்ண வேண்டிய வேலை தான். அப்படி ஃபண்டமெண்டல் ரைட்டா வந்துச்சு அப்படின்னா அவரால் வெய்வ் பண்ணவே முடியாது. என்னதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்ததுன்னா வெய்வ் பண்ணவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக் பாலிசிக்கு உண்டானது. அதர் ரைட்ஸ் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்து மற்ற ரைட்ஸ்லாம் இண்டிவிஜுவலுக்கு உண்டானது. ஸோ இண்டிவிஜுவல் ரைட்ஸை தானா வந்து அவங்க விட்டு கொடுத்துடலாம், ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விட்டு கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரு முக்கியமான கேஸ் தான் Olga Tellis and others versus Bombay Municipal Corporation 1986 AIR 180. ஸோ இந்த கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பர்சன்ஸ் இந்த வழித்தடங்கள்ல வந்து ரோடுகள் ஓரங்கள்ல வந்து சில மக்கள் வசிக்கிறாங்க. அவங்க கிட்ட பாம்பே கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பாம்பே கார்பரேஷன் என்ன பண்றாங்கன்னா நீங்க இந்த ஓரங்கள்ல இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய உங்களுடைய வீடுகளில் வந்து நாங்கள் எப்போ வேணாலும் இடிப்போம், அப்படி இடிக்கும் போது நீங்க என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து வாங்கிடுறாங்க. ஆனா இடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி ஆர்டிகல் 21 மூலியமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேஸ் போட்டுறாங்க. இப்போ அந்த கார்பரேஷன் என்ன பண்றாங்கன்னா பாருங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா என்னதான் ஆனாலுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வேவ் பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. இவங்க கையெழுத்தே போட்டு கொடுத்திருந்தாலும் கூட எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நிரந்தரமா அவங்க கிட்ட இருக்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி கேஸை முடிச்சிடுறாங்க.